இந்த புனே சியா கேஸ் இருக்கு இல்லையா, நாடு முழுவதும் மிகவும் பேசப்பட்டு வருது இல்லையா. இதில் வந்து அந்த பெண்ணுடைய தாய் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த தொழிலதிபர் கேதன் அகர்வாலோட கொலை வழக்கில் தன்னுடைய மகள் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சியா கோயிலுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை வழங்கணும் அப்படின்னு அவருடைய தாய் வந்து ஒரு ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா, பாதிக்கப்பட்ட நபர் எந்த இடத்துல இருந்து வீசப்பட்டாரோ அதே இடத்துல இருந்து தன்னுடைய மகளையும் வீசி நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு ஆவேசமா அவங்களுடைய அம்மா வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா தன்னோட மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் பாதுகாக்க தான் முயற்சி செய்வாங்க. பட் இந்த அம்மா வந்து இப்படி பேசியிருக்கிறது நிறைய பேர் வந்து பாராட்டு சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் கூட இப்போ போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இப்போ அடுத்த நியூஸுக்கு வருவோம். இந்திய உளவுத்துறையினுடைய புதிய இயக்குனராக மகேஷ் தீட்சித்தை மத்திய அரசு நியமிச்சிருக்கு. அதற்கான உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. தற்போதைய இயக்குனர் தபன்குமார் தேகா ஓய்வு பெறாரு. அதனால 2 வருஷங்களுக்கு அடுத்ததா மகேஷ் தீட்சித் இயக்குனரா நியமிக்கப்பட்டிருக்காரு. திரையில பார்க்கக்கூடிய இந்த நபர் தான். இந்த சுங்கச்சாவடின்னு சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் இது தீ விபத்து, ரொம்ப பயங்கரமான ஒரு தீ விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் குஷாம்பி பகுதியில் சுங்கச்சாவடி மேலே எல்பிஜி டேங்கர் லாரி வந்து பயங்கரமாக மோதி வெடிச்சிருக்கு. இதில் சுங்கச்சாவடியில் இருந்த ஊழியர்கள் உட்பட 5 பேர் தீக்காயம் அடைஞ்சிருக்காங்க, பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. லாரியிலிருந்து ஓட்டுநரும் கிளீனரும் கீழே குதிச்சு தப்பியிருக்காங்க. ஆனால் லாரி போய் மோதின அந்த சுங்கச்சாவடியில் இருந்த ஊழியர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த விபத்தினுடைய காட்சிகளையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.